வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த Huawei Band 6 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட், இந்தியன் வேரியன்ட் வந்து கிடையாது. பட் இந்தியன் வேரியன்ட் குளோபல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹானரில் வந்து Band 6 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதையும் கம்பேர் பண்ண வரும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 96 ஒர்க் அவுட்ஸ் மட்டும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SPO2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க் பண்ணும். பட் ஹானர் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபீச்சர் கிடையாது. அவ்வளோதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். பில்ட் அண்ட் டிசைன் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பில்ட் அண்ட் டிசைன் பார்த்துருவோம். பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பில்டுன்னு சொல்லலாம். டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டை வாட்சாக மாற்றினீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்க ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிலிக்கான் ஸ்ட்ராப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பயும் அனலாக் வாட்சில் இருக்க மாதிரி அந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்ட்ராப் மட்டும் தான் கொஞ்சம் வந்து சீப்பாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. பேண்டோட ஸ்ட்ராப் வந்து நமக்கு பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹார்ட் ரேட் சென்சார் அண்ட் ஸ்லீப் மானிட்டர் எல்லாம் ட்ராக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக விவிடாக இருக்குன்னு சொல்லலாம். பட் AMOLED டிஸ்பிளே தான், நல்லா பிரைட்டாகவே இருக்குது. நல்லா சூரிய வெளிச்சத்தில் பார்த்தாலும் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. உங்களுக்கு பிரைட்னஸ் பற்றி பிரச்சனை இல்லை. அண்ட் Band 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்கேன். Band 5 ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க இந்த பேண்டோட தான் கம்பேர் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் இதை ரெண்டு வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். அண்ட் இதில் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் டைமில் வந்து வாட்ச் யூஸ் பண்ணீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து பிரைட்னஸ் கம்மியாகிற மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் அண்ட் இதில் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்விம் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் பேண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஸ்மாலராக இருக்கிறனால டெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு. பட் இது டிஸ்பிளே பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியுது. ஸோ நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் மோடு பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் பேண்டாக இருக்குன்னா இங்கே ஃபோன் எடுத்து கண்டிப்பாக பார்த்தாகணும் இந்த ஸ்லீப்லாம் பார்க்குறதுக்கு. பட் இதில் வந்து அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ அலாரம் செட் பண்ணுறீங்களா கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கனால அலாரமும் பார்த்தீங்கன்னா இதிலே வச்சுக்கலாம் உங்கள் ஃபோனை எடுக்காமையே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபஸ்ட் இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, SPO2 மானிட்டரிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக SPO2 24 ஹவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் இதில் பேண்டை விட இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஹார்ட் ரேட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டில் வந்து எடுத்து தனியாக ஆஃப் பண்ணணும். நீங்கள் இப்போ கழட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா தானாக ஆஃப் ஆயிரும். பட் டிடெக்ட் பண்ணிட்டு தானாக வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் ஒர்க் ஆயிரும். பட் இது கையை மட்டும் தான் சென்ஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் ஹார்ட் ரேட் வந்து ஆன் ஆயிடுது. ஸோ நீங்கள் வாட்சை திருப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டரும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்லாம் தெரியல. பட் பேண்டும் Huawei பேண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த அளவுக்கு அக்யூரேட்னா ஒரே சிமிலராக தான் இருக்குது. 1.2 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து மெடிக்கல் கேட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பேண்டில் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து லைட்டாக ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா கேமரா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் செல்ஃபாக போர்ட்ரேட்டில் வச்சு ட்ரைபாடில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேஸை கூட வாட்ச் ஃபேஸாக வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இதையே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வாட்ச் ஃபேஸ் உடனே வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா பேண்ட்னா நீங்கள் இப்படி அமுத்திட்டு நீங்கள் வேறு செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இதிலே ரெண்டு இமேஜஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வச்சிருக்கேன். அதனால் 2 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எத்தனை இருக்குன்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, நான் வந்து செக் பண்ணல. பட் 2 இருக்கிறதே ஒரு அட்வான்டேஜ் தான். பட் மற்ற எந்த வாட்சாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் தான் மேலே மாற்றுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் மியூசிக் கண்ட்ரோல்ஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆட்டோ டெரெக்ட் மோடும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பேண்ட்லேயும் இருக்குது. மற்ற எல்லா பேண்ட்ஸ்லையும் இப்போலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ மேனுவலாக இப்போ ரன்னிங் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அது வந்து டிடெக்ட் பண்ணணும் நீங்கள் ரன்னிங் போகிறீங்களா ஓடுறீங்களா அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. இருக்குது இந்த வேலைக்கு இது கொடுத்துருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 96 ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. டிஃப்ரெண்டான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பாக்ஸிங் அந்த மாதிரி இப்போ பேண்டில் 6 கொண்டு வந்த ஆப்ஷன்ஸ் யோகா அந்த மாதிரி மோட்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் ஹிக்கிங் ட்ரெக்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டுக்காக இந்த வாட்சை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு 4000 நல்ல வாட்ச் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மாதிரி Amazfit GTSல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபைன் மை டிவைஸ் அந்த மாதிரி எல்லா வாட்சஸ்லையும் இருக்கிறது தான் இதுலேயும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட மென்சுரேஷன் சைக்கிளை வந்து ட்ராக் பண்ண அந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீப் அக்யூரசியும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ட் வைப்ரேட் ஃபீட்பேக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் அலாரம்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக
வச்சுருங்க. இப்போ சாஃப்ட் மீடியம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச வைப்ரேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இது ஒர்த் இல்லையா, இதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வந்து முடிச்சிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீ பேண்ட் 6 கூடயும் ஹானர் பேண்ட் 6 கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆக போகுது. ஸோ ஹானர் பேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4500. அண்ட் மீ பேண்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3500 வந்து வித்துட்டு இருக்காங்க. மீ பேண்ட் 6ஓட ப்ரைஸே எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 3000 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டாங்கன்னா இப்போ இதை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஹானர் பேண்டே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த 96 ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். பட் வந்து அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இது வந்து வாங்கலாம். ஸோ அதிலே தேவையான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் 500 குறைச்சி அதே ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 அவைலபிளாக இருக்குது. மீ பேண்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா 3500 அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீ பேண்டை விட எனக்கு வந்து ஹானர் பேண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹானர் பேண்டை செக் பண்ணிட்டு மற்ற பேண்ட்ஸையும் பாருங்கள். ஸோ இதோட பேட்டரி லைஃப் வந்து சொல்ல மாட்டேன். இவங்க கிளைம் பண்ணுறது வந்து 14 நாள் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஹெவி யூஸர் 24 ஹவர்ஸ் ஃபோனை கனெக்டில் தான் வச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 நாள் தான் வருது. பட் நீங்கள் ஃபோனோட பார்த்தீங்கன்னா நைட்டில் கனெக்ட் பண்ண மாட்டீங்க, ஹார்ட் ரேட்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 8 to 10 days வரலாம். பட் 14 days வந்து நீங்கள் ஸ்டாண்ட் அலோனாக கட்டினீங்க மட்டும் தான் வரும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றும் இல்லையா, சாஃப்ட் மீடியம் ஸ்ட்ராங். ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டு சொல்கிறேன் மறந்து போச்சு. சாஃப்ட் மீடியம் ஹையா ஸ்ட்ராங். ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், சாஃப்ட்டு மீடியம் ஹை ஸ்ட்ராங். ஹையினாலும் ஒன்று தான்டா எல்லாம் தட்டி விட்டியே பண்றது. ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் மீடியம் அண்ட் சொல்லு ஞாபகம் வர மாட்டேங்கிற, டக்குன்னு மறந்துடுதுடா. ஸோ வைப்ரேஷன் வெயில் போயிட போதும். ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் மீடியம் ஸ்ட்ராங் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இது இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். வாடா சீக்கிரம் வாடா இப்படி வாடா சீக்கிரம் வா. என்னடா எழுதிருக்கேன், பட் இன் ஸ்லோப்பா டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.47 inch 6 பாயிண்டா ஃபோன் டிஸ்பிளே சைஸ் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியமா பிளாஸ்டிக் கிடையாது, அலுமினியம் தான். அண்ட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்சை கலத்துடா. ஏன் 2 வாட்ச் போட்டுருக்கடா. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ 2 வாரமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இது பேர் அப்படின்னா பிளாக் மந்த மாதிரி இருக்குண்ணா.